மற்றவர்களை காலை கழுவுனா நம்ம இன்னைக்கு ராப்போஜனம் எடுக்கணும், எல்லாரும் கால்களை போட்டு ஒரே தேய்ப்பா இருக்கும். ஆனால் தேய்ச்சி முடிஞ்சு ராப்போஜனம் முடிஞ்ச பிறகு ஒன்றுமிராது. ஆண்டவர் அதையா கற்றுத்தந்தார், நீ உன்னிலும் மற்றவர்களை மேன்மையாக மதித்து விடு, மற்றவர்களை உன்னிலும் உயர்வாக நினை என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார் அல்லவா? செய்ய நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. இந்த நாளிலும் இவ்விதமாக உருவாகாதபடி ஒரு ஊழியத்தை செய்கிறவன் மாய்மால ஊழியக்காரன், கபட்டு அப்போஸ்தலன், கபட்டு ஊழியக்காரன், தேவராட்சியத்தில் அவனுக்கு பங்கும் இல்லை, பாத்தியதையும் இல்லை. ஆகவே இயேசு கிறிஸ்து நான் ஊழியம் செய்ய வந்தேன். இந்த ஊழியத்தை நீங்க ஏற்றுக்கொள்வீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் அதிசயங்களும் அற்புதங்களையும் பார்ப்பீங்க. உங்க குடும்பத்தில் நன்மையானவர்கள் நடக்கிறதை நீங்கள் காண முடியும். உங்கள் குடும்பம் போஷிக்க முடியும். உங்கள் குடும்பத்தில் உள்ள மலட்டுத்தன்மை மாறுகிறதை உங்கள் கண்கள் காணத்தக்கதாக ஆண்டவர் அதிசயங்களும் அற்புதங்களையும் நிரூபிக்க அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். உங்களை ஊழியக்காரனாக தாழ்த்தி கொள்வதில் உங்களை ஒப்புக்கொட ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா.